வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது வெஜிடபிள் சட்னி. பீன்ஸு, பீர்க்கங்காய், கேரட்டு, தக்காளி போட்டு பண்ண போகிறோம். எல்லாமே நல்ல விட்டமின்களும் நல்ல நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்ட காய்கறிகள். குழந்தைகள் சில குழந்தைகள் காய்கறிகளை எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியில் அரைச்சி செஞ்சு கொடுக்கும்போது அந்த சத்துக்கள் முழுசாக அவங்களுக்கு சேர்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. குழந்தைகள் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும். வாங்க அந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். தேவையான காய்கறிகள்: பீர்க்கங்காய் 1, 2 தக்காளி, 5 பீன்ஸு, 1 கேரட்டு எடுத்து வச்சுட்டு இதை க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சு ஒவ்வொன்றா வெட்ட போகிறோம். பீர்க்கங்காயை நல்லா தோல் சீவிடுங்க. தோலை வச்சு நம்ம சட்னிலாம் துவையல் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி தோலை யூஸ் பண்ணலை. ஸோ அந்த தோலை நீக்கிட்டோம். நல்லா வட்டமாக அழகாக இப்படி வெட்டி வச்சுக்கிறோம். கேரட்டை நல்லா தோல் சீவி வச்சுக்கோங்க. துருவல் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பீன்ஸை அந்த நார் பகுதியில் நல்லா நீக்கிடுங்க. நார் நல்லா உடச்சி இந்த மாதிரி நீக்கிட்டு அதை பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதை நல்லா ஃபைனாக நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையான காய்கறிகள் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சட்னி பண்ண போகிறோம். கடாய் நல்லா சூடாகிட்டு இருக்கு. நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறோம். நல்லா சூடானோடனே ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுறோம். கடலைப்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். கொஞ்சோன்னு புளி சிறிதளவு சேர்த்து அதையும் வதக்குறோம். பார்த்திங்கன்னா அந்த உளுந்து கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுக்கணும். அது புளி போட்டுக்கிறோம். வத்தல், காரத்துக்கு வத்தல் ஒரு 5 வத்தல் போட்டு இதை நல்லா உளுந்து கடலைப்பருப்பு நல்ல நிறம் மாறி செவக்க வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அந்த ஹீட்லேயே கொஞ்சம் மிதமான சூட்டில் அந்த பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த எண்ணெயிலேயே, நம்ம வறுத்த எண்ணெயிலேயே நம்ம காய்கறிகளை வதக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கலாம். ஏன்னா பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பீன்ஸை போட்டுக்கிறோம். அடுத்து நம்ம பீர்க்கங்காயை போட்டு தக்காளி, போட்டு வதக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வதக்கிட்டே இருக்கலாம். நல்லா அது மசிய நல்லா வணங்கி வரும். கேரட்டையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணங்கி எல்லா காய்கறிகளும் நல்லா வணங்கி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆற வச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு அந்த வத்தல் உளுந்தோடு சேர்த்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வத்தல் உளுந்தை போட்டு நம்ம வறுத்து வச்சதை போட்டு ட்ரையாக ஒரு லைட்டாக சுற்றி விட்டுக்கிட்டோம். ஏன்னா அந்த உளுந்து இருக்கு இல்லையா, அது சரியாக அரைப்படாது. அதனால் ட்ரையாக கொஞ்சம் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச காய்கறிகளை சேர்த்து தேவையான அளவு அரைக்க போகிறோம். இதில் லேசாக அரைச்சி குறகுறப்பாக அரைச்சி அதுவும் சாப்பிடுவாங்க. நம்ம கொஞ்சம் குறகுறப்பு கூடுதலாக கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் அரைக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம். ஸோ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஜாரில் உள்ளதை கொஞ்சம் அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். ஜாரை கழுவி சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம தாளித்து நம்ம சட்னியோடு கொட்ட போகிறோம்.
எண்ணெய் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், விட்டு பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான், தாளிச்சாச்சு. நம்ம இதை சட்னியோடு கலந்தோம்னா நமக்கு தேவையான ஒரு நல்ல சத்தான, குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சட்னி. செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க. சுவையாக மணமாக இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுங்க. நன்றி.